நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். உன் கை ரெண்டு உடைஞ்சு போக எல்லா எழுவு எடுத்த நோய் உனக்கு வர. நீ நாசமா போக. உன் புருஷன் உன் தங்கச்சி கூட ஓடிப்பா. அவங்களோட மறை வந்து எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். நிறைய வதந்திகள், நிறைய செய்திகள் வந்துட்டே இருந்தது. வடிவேல் சார் கூட எல்லாம் வச்செல்லாம் பேசியிருந்தாங்க. ஒரு பொருளி மாதிரி கிளப்பிட்டாங்க. சோபா அங்க நிக்குது இங்க நிக்குதுன்னுலாம் சொல்லி பொருளி கிளப்புனாங்களா, அதனால யாருமே மேல வரமாட்டாங்க. எது ஒண்ணுமே அவளால சாப்பிட முடியல. அல்சர் வாரி ஃபார்ம் ஆயிருந்தது. வாமிட்டிங் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் நாங்க வந்து டாக்டர்கிட்ட போலாம் வான்னா, வடிவேலோட பேரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சாங்க என் சிஸ்டரு. வடிவேல் சார் கூட படம் வந்து பண்ண ஆரம்பிச்சோன்னா, இது வடிவேல் ஆர்டிஸ்ட், அவங்களோட ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து அந்த நேம் வந்துடும். விவேக் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லாரன்ஸ் சார் வந்து இவங்களோட காமெடி பிடிச்சி அடுத்து காஞ்சனா வந்து பண்ணாங்க. அப்போ இவங்க வந்து என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு தேவதர்ஷினியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரளா மேம் கேட்டாங்க, ஏன் டி சோபா அப்படி பண்ற? சன் டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு தான் லொல்லு சபா வந்து அடுத்தது அவங்களுக்கு ஆஃபர் வந்துச்சு. அதில் யோகி பாபு இருந்தாங்க, சந்தானம் இருந்தாங்க. சோபாவோட ஆக்டிங் பிடிச்சி ரெண்டு பேரும் அதோட சேர்ந்து ஸ்டில் எடுத்திருந்தாங்க. ரெண்டு ரஜினி சார், கமல் சார். என்னோட சிஸ்டருக்கு எப்படின்னா, மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணுன்ற ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியே அந்த வீட்டில் ஒரு 10 years அப்படியே தான் இருந்தாங்க. உங்களின் விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். விகடன் நேயர்கள் அனைவருக்கும் ஜனதத்தனின் வணக்கம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் மறைந்த நகைச்சுவை நடிகை சோபனா அவர்களுடைய அக்கா ஆனந்தியை தான் சந்திக்க போகிறோம். நம்ம சிலுனூர் காதல் படத்தில் வடிவேல் அவருடைய மனைவியா செல்லத்தாயின்ற கதாபாத்திரம் நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. ரொம்ப ரொம்ப பிரபலம் அது. அதை தொடர்ந்து பல படங்களில் அவங்க நடித்து நம்மளை மகிழ்ச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நினைவுகளை பற்றி தான் இன்றைக்கி அவங்களுடைய அக்கா ஆனந்தி நம்மளோட பேச போகிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் ஆச்சி மனோரமா அவர்கள், கோவை அவர்களுக்கு பிறகு கோலோச்சின வெகு சில நகைச்சுவை நடிகர்களில் சோபனா அவர்களும் வருவாங்க. ஸோ அவங்களுடைய மறைவுன்றது பல பேருக்கு இன்னுமே கூட வந்து ஒரு பேர் அதிர்ச்சி தான். இப்போ வரைக்கும் அந்த வருத்தம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் தங்கச்சியோட மறைவுலேருந்து மீண்டு வந்துட்டீங்களா? இல்லை சார், இன்னும் வர முடியலை. அது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் எனக்கும். ஏன்னா எனக்கு ஒரு தான் சிஸ்டர், நாங்கள் 2 பேர் தான். எது ஒன்றுனாலும் 2 பேருமே ஷேர் பண்ணிக்குவோம். எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஷேராக இருக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததும் அவள் தான். அவளோட இழப்பு வந்து எனக்கு மிகப்பெரிய, இப்போ வரைக்குமே அது ஒரு தாக்கம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா சிஸ்டருக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லலாம். இப்போ அந்த ஒரு ஆள் இல்லை. அந்த ஆள் இல்லாததுனால ரொம்ப கஷ்டங்கள் நிறையவே இருக்குது. எல்லாமே எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. சிஸ்டர்னால் அது வேற இதாக இருக்கும். அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு இது ஆச்சு, எதுக்காக இந்த இது ஆச்சுன்னு எனக்கும் இன்னும் இதாகலை. ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் நிச்சயமா. இடையில ஒன்று சொன்னீங்க, ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்குன்னு. என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்? எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் டைப்பாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, சப்போர்ட்டிவ் அவ தான். எது ஒன்றாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, எது பண்ணுறியோ நீ தைரியமாக பண்ணு, நீ என்ன பண்ணணுமோ செய்யுக்கா, நான் இருக்கேங்க்கா அப்படின்னு தான் சொல்லுவாள். அப்படி இருந்துட்டு இப்போ ஏதாவது எனக்கு வேணும், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருள் எது ஒன்று வேணும்னாலுமே, சோபா இந்த மாதிரி எனக்கு வேணுமா அப்படின்ன உடனே கிளம்பி வந்துடுவாங்க. என்னோட டாட்டர் மேரேஜ் கூட, கவலைப்படாதக்கா நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாத அப்படி சொன்னவ தான். அது மாதிரி ரொம்ப போல்டானவ. எது ஒன்றாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்ன பார்த்துக்கலாம், அந்த மாதிரி மூடி உள்ள டைப்பு தான். என்னோட மதரும் இப்போ இறந்துட்டாங்க. இப்போ ஒரு 5 years ஆகுது. அம்மா சிஸ்டர் 2 பேர் தான் சப்போர்ட்டிங். ஏன்னா ரிலேஷன்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் யாரோடையும் அவ்வளோ இதாகலை. அதனால் எனக்கு ரொம்ப வந்து 2 பேரும் தான். இவங்க 2 பேர் இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ என்னோட இது ஷேர் பண்ணணுனாலும் யாரும் கிடையாது. இப்போ எவ்வளோ ஒரு மீடியம் இது தான் வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியும். ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி, சில பர்சனல் இதெல்லாம் வந்து அம்மா கிட்ட தைரியமாக எதையும் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிஸ்டர் தான் எது ஒன்றுனாலும் சொல்கிறது. அது வந்து இப்போ இல்லாதது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இப்போ அம்மாவை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ உங்களோட அப்பா ஜெயராமன் அவர்களாகட்டும், அம்மா வைரமுராணி ஆகட்டும், 2 பேருமே ட்ராமா ஆர்டிஸ்ட் இல்லையா? ஆமாம், 2 பேருமே ட்ராமா ஆர்டிஸ்ட்டு தான். அம்மா வந்து பழைய இதுலலாம் பெரியாரோட நாடக மன்றம்னு இருந்தது. அதில் தான் அம்மா வந்து இருந்தாங்க. அம்மா வந்து எல்லாரோட நாடகம், எரான் ராமசாமியாலேருந்து நிறையா, நம்ம சிவாஜி சாரா, இது மனோகரோட RS மனோகர் அவங்களோடது, அந்த இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாண்டிச்சேரியில் வந்து
ஆங்கிலோ இண்டியன்துன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று நடக்கும், கல்ச்சுரல் இது மாதிரி ஃபாரினர்ஸ்து. அந்த இதில் எங்கள் அம்மா வந்து நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க, நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த ஃபாரினர் இதில் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். வைரம் ராணினாலே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். அண்ட் எது ஒன்றுனாலுமே போல்டான லேடி. அந்த இது ஃபுல்லுமே என்கிட்ட கூட அவ்வளோ கிடையாது, என் சிஸ்டர்கிட்ட அப்படியே இருந்துச்சு அந்த இது தாக்கம் எல்லாமே. அம்மாவும் அப்படிதான், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அம்மா 5 வயசுலேயே நடிக்க வந்துட்டாங்க. அதனால் அம்மாவுக்கு எல்லாமே டான்ஸோ பாட்டோ எதுனாலும் அம்மா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த இது அப்படியே என் சிஸ்டர்கிட்ட இருந்தது. அம்மா வந்து சரி கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது. அப்பாவும் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து இருந்தது வந்து மன்னார்குடி, மன்னை நாராயண சுவாமியோட பேத்தி நான். அந்த ஓகே. அந்த இது. அதனால வந்துட்டு அப்பாவோட இதில் வந்துட்டு சரி ஃபினான்ஷியல் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால அம்மாவுக்கு வந்து என்னன்னா ஒரு ஈகோ உண்டு. எதுக்கும் வந்து நம்ம ஹஸ்பண்டை எதிர்பார்க்கக்கூடாதுன்ற அந்த இது உண்டு. ஏன்னா சின்னதுலேருந்து அவங்க சம்பாத்தியத்திலே பார்த்தவங்க. அதனால் அது எதிர்பார்க்கல. அந்த இதனால தான் ஃபீல்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு நான் வந்தது. அப்போ வந்து சிஸ்டரை வந்து கொண்டு வரல, என்னைய தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் மூவி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் ஊமைன்றாங்க மூவி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அதில் நடித்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் இது ஒரு இது தாக்கம் வந்துருச்சு அங்கே. அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டருக்கு எப்படின்னா மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற கேரக்டரு. எனக்கு வந்து மீடியா சைடில் வந்து ஃபேமஸ் ஆகணுன்ற இது. ஆனால் அது வந்து டோட்டல் உல்டாவா ஆயிடுச்சு. உல்டாவாக ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டேன், அவள் வந்து அதனால என்னோட பசங்க மேலே அவளுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி. ரூமின் ராகம் படத்துல நடிச்சீங்க, அதான் உங்களோட முதல் படம் கதாநாயகியா. அதுக்கு முன்னாடி ஆனா கரகாட்டக்காரன்ல கூட வந்து கங்கை ஆமா. மனசு அவங்கள அங்கே ஆஃபர் வந்திருந்தது. நளினி மேமும், ராமராஜன் சாரும் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் வந்திருந்து போனேன். அங்க சார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். பார்த்தாங்க, ஓகே ஆச்சு. அப்போ இந்த இந்த படத்தோட அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணியிருந்தேன். அதனால சில இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்போ சாரோட அந்த மத்த படங்களும் சேர்ந்த மாதிரி பண்ணலாம் அக்கா அப்படின்னு. ஏன்னா அம்மாவ வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க ராமராஜன் சார். அதனால அங்கிள் வந்து சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு முடிச்சோம். ஆனா அதுக்குள்ள வந்து இதானதுனால அக்ரீமெண்ட் போட்டா நம்ம வேற படம் பண்ண முடியாது முடியிற வரைக்கும். ம்ஹும். அதனால என்னால அந்த படத்துல பண்ண முடியல. அதனால நான் வெளிய வந்து இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் கனகா மேம் அது செலக்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு ஊமையின் ராகம் படத்துல நடித்தவர் தான் உங்களுடைய கணவர். ஆமா, அதுக்கு அதன் கணவர். பிறகு ஆமா. அதுக்கப்புறம் நீங்க நடிக்கிறதையே இல்ல. விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் நான் மேரேஜ் இதான பிறகு ஒண்ணும் செய்யல. நெறைய ஆஃபர் வந்தது. நெறைய மூவி வந்துச்சு. சீரியலும் நெறைய வந்து ஏன்னா, ஷோபா அதுக்கப்புறம் சோபா வந்த பிறகு சோபாவ புக் பண்ண வரவங்க எல்லாம் கேட்டது என்னதான் மெயினா ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ணலாமே அப்படின்னு. எனக்கு வந்துட்டு சரி வேண்டாம். ஆசை இருந்துச்சு. ஆனா ஹஸ்பண்ட் சைட்ல வந்துட்டு வேணாம். எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டாங்க. அதனால அந்த இத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சோபனா அவர்கள் வந்து இப்ப எனக்கு நினைவுல இருக்கிறது வந்து மீண்டும் மீண்டும் சிரிப்பு 1998ல ஆமா, அந்த காலகட்டத்துல ஆமா. வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுடைய முதல் ஆமா. அப்பியரன்ஸ் அதுதானா? சன் டிவில வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சீரியல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கவிதாலயா தான் அவங்களோடது மெயினு. அப்புறம் பான்ஸ் பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அதில வந்து விடுதிகள்னு ஒரு ம், சீரியல் ம், ஒண்ணு ம். ஒரு எபிசோடு கணக்கில்லாம போயிட்டு இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் உங்களோட முதல் ஆமா. முதல் விடுதிகள் சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பான்ஸ் பாலா சார் தான் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட்டு பண்ணது. அதுக்கப்புறமா வந்துட்டு 2வது வந்து கவிதாலயால சீரியல் நெறைய ஜெயா டிவி இது நெறைய சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீரியல் இதாயிட்டு இருக்கும்போது தான் ஆஃபர் வந்து இந்த சன் டிவி வந்து இது வந்தது. வெண்ணிராடை மூர்த்தி வச்சு இப்படி பண்ணலாம் ஒரு இதுன்னு இந்த காமெடி எல்லாம் பார்த்ததுனால ஷோபா அது பிடிச்சிருந்து சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வெண்ணிராடை சார் அந்த மிராண்டா மீண்டும் மீண்டும் சிரிப்பு போயிட்டு இருந்துச்சு. பாருங்க அந்த மீண்டும் மீண்டும் சிரிப்பு வந்து சொன்ன மாதிரி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஆமா பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஆமா. நீங்க சொன்ன மாதிரி சண்டே 9 மணிக்கு எல்லாரும் ஆமா. உட்காந்துருவாங்க வீட்ல. ஆமா. அது தவிர்க்க முடியாத ஒரு ஒரு ப்ரோக்ராம் அது. அது என்ன மாதிரி பாராட்டு கொடுத்தது உங்களுக்கு? மிகப்பெரிய பாராட்டு குடுத்திருந்தது. கலைஞருக்கு ரொம்ப அந்த இது பிடிக்கும். அவங்க வந்து அந்த வாக்கிங் வருவாங்க சண்டேல. அப்போ கண்டிப்பா அது பார்ப்பாங்க. அது மாரி நெறைய ரீச் ஆயிருந்தது. நல்ல நேம் இருந்தது. அந்த மிராண்டாவ பார்த்துட்டு தான் மூவிஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிராடை மூர்த்தியோடது நல்ல டாப்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கிளுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் வேற இது பண்ணலான்ட்டு அப்புறம் தாமு சார் அத அடுத்து எடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து மயில்சாமி சார் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இதாகல. அதுக்கப்புறம் தான் இவங்க அதுலேருந்து இத பார்த்துட்டு இந்த சன் டிவில ப்ரோகிராம்ஸ் பார்த்துட்டு தான் லொல்லு சபா வந்து அடுத்த இது அவங்களுக்கு ஆஃபர் வந்துச்சு. நீங்க ஏன் இதில செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு தான் அந்த இதுலேருந்து மாறி இதுக்கு வந்தா.
அப்புறம் லொல்லு சபாவும் பார்த்தீங்கன்னா பீக்ல நல்லா போயிட்டு இருந்தது. அதுல யோகி பாபு இருந்தாங்க, சந்தானம் சந்தானம் இருந்தாங்க, அவர்கள், நிறைய பேர் மாறன் மனோகர், சாரு, மாறன். மனோகர், பாலாஜி நிறைய பேர் இருந்தாங்க சார் அதுல. நிறைய இப்ப ஆர்டிஸ்ட். வெண்ணிராடை மூர்த்தி ஐயா வந்து ஒரு சீனியர். அவர் வந்து 60களிலும் ஆமா நடிச்சிட்டு சார். இருக்காரு. ஆமா வெண்ணிராடை படத்துல நடிச்சிட்டு ஆமா இருக்காரு. அவர் ஆமா. மிகச்சிறந்த நடிகர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட வேலை செஞ்சதை பத்தி சோபனா என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஏஜ் ஒரு இது ஒண்ணு இருந்துச்சு மெயினாவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த காமெடி வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அந்த செட் ஆயிருச்சு. அது வந்து சாரும், ஷோபானாலே அது அந்த காமெடியோட ட்ராக் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இவளுக்கு அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா தான் இருந்துச்சு. அதனால அவ ஏஜ் பத்தி கவலைப்படல. அவ வந்து மெயின் வந்து நமக்கு பாப்புலர் இந்த இதுல வந்தா மிராண்டானா ஒரு இது இருக்கே மீண்டும் அப்படின்ற மீண்டும் அந்த சிரிப்பு தாக்கம் அப்படின்னா இருக்கே. மிராண்டா மீண்டும் மீண்டும் சிரிப்புன்னா அந்த தாக்கம் இருக்கே அப்படின்னா, அதனால அவளுக்கு அத பத்தின ப்ராப்ளம் ஒண்ணும் சொல்லல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஹேப்பியா தான் பண்றேன்னு தான் சொல்லியிருந்தா. இப்ப நீங்க லொல்லு சபாக்கு அவங்க மாறுனாங்கல்ல, இங்க இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 5, 6 வருஷம் ஓடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா சார். நான் சரியா சொல்றேன்னா. அதுக்கப்புறம் லொல்லு சபால போயும் தொடர்ந்து அவங்க நடிச்சிட்டு ஆமா இருந்தாங்கல்ல. நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. லொல்லு சபாவும் வந்து எந்த ஒரு இதுனாலும் ஷோபாக்கு செட் ஆயிடும். அதனால அந்த இதுவும் நெறைய இது செஞ்சுட்டு இருந்தா. இப்ப சந்தானம் அவர்களோட அதுக்கப்புறமா லேட்டர் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆமா. சில படங்கள்ல அவங்க. ஸோ அங்க அந்த செட்டுக்குள்ள போன அப்புறமா நீங்க உங்ககிட்ட வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்வாங்க அவங்க? அது வந்து இங்க லொல்லு சபால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் சிரிப்பும், சந்தோஷமும் தான் அங்க ஜாஸ்தியாவும் இருக்கும். ஏன்னா, எல்லாருமே நல்லா அங்கேயும் ஒரு ஃபேமிலி மாரி டீமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அது வந்து சொல்லவே முடியாது. எப்பவும் அந்த ஒரு சிரிப்பு இப்ப மிராண்டால எப்படி இருந்ததோ, சேம் அதே ஒரு ஃபேமிலி எனக்கு இதுல செட் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு நீங்க என்னைக்கா போயிருக்கீங்களா நீங்க அந்த மாதிரிலாம்? ஒரே ஒரு வாட்டி தான் சார் நான் போனேன் மிராண்டா. இது லொல்லு சபால. அப்போ அங்க உள்ளவங்க எல்லாரையும் நல்லாவே தெரியும் எனக்கு. சந்தானம் சார் இருக்கும்போது அந்த அந்த டைம்ல தான் சந்தானம் சார் வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நடிக்க வந்துட்டு இருந்தாங்க அந்த டைமு. பாலாஜி சார் வந்து லீடா பண்ணிட்டு இருந்த ஆமா. காலகட்டம் பாலாஜி சொல்றீங்க. சார் தான் லீடா அதுல பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கேரக்டரும் அவர் தான் பண்ணுவாரு. ஆமா, ஆமா, ஆமா. அந்த இது பண்ணிட்டு இருந்தா நல்லா அது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சந்தானம் சார் அதுல வந்து பண்ணாங்க. அப்புறம் வந்து அண்ணாமலை ஏதோ ஒரு சீரியல் ஒண்ணுத்தையும் வந்து அது ராதிகா மேம் கூட அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சீரியல்லையும் என் சிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இது வந்து எப்படி இப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்க? இந்த டயலாக் வந்து இது பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காரு சந்தானம் சார். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது சார். இதெல்லாம் பார்த்து நீங்க அழகா செய்யலாம். அப்படின்னோன ரொம்ப இதெல்லாம் பயங்கர இதா இருக்கு ஷோபா. எப்படிதான் நீங்கலாம் இதெல்லாம் பண்றீங்களோன்னுலாம் ஷேர் பண்ணியிருக்காராம். அது சொல்லியிருக்காங்க என்கிட்ட என் சிஸ்டர். இந்த மாதிரிலாம் அவரு ஃபீல் பண்றாங்க. ஆனா நல்லா வருவாரு அவருன்னு. அப்புறம் அங்க இதுல வந்தா யோகி பாபுவும் சாரும் இருந்தாங்க. அப்ப அவங்க யோகி பாபு சொல்லுவாங்களாம் எல்லாம். இவரு என்ன இப்படி இருக்காரு, இவன்லாம் வந்து இதுன்னு. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க. அவங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா அப்ப நீங்க கால் ஷீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாளாம் என் சிஸ்டர். ஓ! சோபனா ஆமா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த சொல்லியிருந்தாங்க. மாரி. அது வந்து யோகி பாபு ஒரு பேட்டியிலேயே அத சொல்லியிருந்தாரு. இந்த மாரி சோபனான்னு ஒரு சிஸ்டர் அவங்க இப்ப இல்ல. அவங்க வந்து என்னைய அப்பவே வந்து சொன்னாங்க, "இவர் பெரிய ஆர்டிஸ்ட்டா வருவாரு" அப்படின்னுட்டு. அவங்களோட பிளெஸ்ஸிங் நான் இப்போ பெரிய ஆளா இருக்கேன். ஆனா அவங்க இல்லன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ஒரு பேட்டியில அவரும் சொல்லியிருந்தாரு அத. ஆரம்பத்துல வந்தது அவங்களுக்கு ஆனா சீரியல் வாய்ப்புகள் தானா? நீங்க ஆமா ஆரம்பத்துல சீரியல் வந்தது. வாய்ப்புகள் தான் வந்தது. விழுதுகள் சொன்னீங்க நீங்க. ஆமா, கவிதாலயோட ஆமா. சீரியல்ஸ் ஆகட்டும், இந்த மீண்டும் மீண்டும் சிரிப்பு இதெல்லாம். ஆமா. பட வாய்ப்புகள் எப்ப மேம் வர ஆரம்பிச்சது பட அவங்களுக்கு? வாய்ப்புகள் வந்துட்டு இந்த லொல்லு சபால வந்துட்டு இந்த இவங்க படங்கள்லாம் எடுத்துட்டு அத காமெடி பண்ணி போட்டதுக்கு அப்புறமா, அத பார்த்து ரீச் ஆயி தான் வந்து ஒரு ஒரு மூவிக்கா வந்து கேட்டது. வடிவேலோட பேரு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது, கொஞ்சம் யோசிச்சாங்க என் சிஸ்டரு. இப்போ சினிமா அதுவும் இது எப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படின்னுட்டு ஜில்லென்ற ஒரு காதல் அந்த படத்தோட டைரக்டர் வந்து பேசுனாங்க. பேசுனதுக்கு அப்புறமா இவங்க ஆடிஷனுக்கு போனாங்க. போயிட்டு அங்க அந்த இது ட்ராக் குடுத்து பேசினோனே செலக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மூவி வேலாயுதம் மூவி விஜய் சார் கூட பண்ணாங்க. அப்புறம் நெறைய மூவி அவங்க செய்துட்டு தான் இருந்தாங்க. வடிவேல் சாரோடய நெறைய ஏகப்பட்ட ஆமா படங்கள் வடிவேல் கூட நடிச்சிருக்காங்க. நெறைய இப்ப பண்ணியிருக்காங்க. சொன்ன மாரி வந்த குறுகிய காலத்திலேயே வந்து இப்ப சிலுனூரு காதல் வந்து அது ஒரு டெம்ப்ளேட் ஆமா. மாதிரி. இன்னைக்கு வரைக்குமே வந்து செல்லத்தாயின்னா செல்ல எல்லாருக்கும் தெரியிற நேம் ஆமா, அவங்களோடது. ஆமா. நிச்சயமா. அதுவும் அவங்களுடைய மாடுலேஷன் வந்து புருஷன் அப்படின்னு சொல்லி ஆமா. இழுத்து சொல்லுவாங்க. பாடி லாங்குவேஜும் ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி இன்னொரு மூவியும் ஒண்ணு பண்ணாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த டெத் இது மாரி வச்சுட்டு, "அய்யய்யோ! சித்தப்பா" அதுவும் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருந்தது சார். அந்த இதுவும் நல்லா இருந்தது.
தீக்குச்சி அந்த படம் அந்த அது வந்து குருவிக்கார குருவிக்காரங்களா இருக்கும் கெட்ட பொண்ணு பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவர் வந்து டாக்டரா பண்ணியிருந்தாங்க வடிவேல் சாரு. அப்போ அவங்க வந்து அந்த இதுக்கு வரும்போது கடைக்கு வரும்போது ஒரு டெட் பாடி ஒண்ணு இருக்கும். அது பார்த்து பணம் புடுங்குற பணம் கேரக்டர் சரி மாரி. சரி 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 ரைட் அந்த ரைட் மாரி ரைட் அந்த இதுவும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ரீச் ஆயிருந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த பர்ட்டிகுலர் காட்சி வந்து செல்லத்தாய் பேசிட்டு இருக்க மாமா ஆமா, அப்படின்றது ஆமா. சும்மா ஏன் அப்படின்றது வந்து இந்த மாமனார் மருமக மனைவி அப்படின்ற அந்த காம்பினேஷனு இன்னைக்கு வரைக்கும் பல வீடுகள்ல இப்ப இது இன்ஸ்டாகிராம் இந்த காலகட்டத்துல வந்து மீம்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ஆமா. நிறைய ஷேர் பண்றது இந்த மாதிரி கல்யாண ஆன கணவர்கள் எல்லாருமே வந்து அடிக்கடி பேசும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த சீன் கிடையாது. இது ஆஹ், இவங்களே கிரியேட் பண்ணது. ஓ காட்சி ஏன்னா அப்படி கிடையாது. வடிவேல் சார் கிட்ட வந்து ஆக்ட் பண்ணு அந்த டைலாக் இதுன்னா ரொம்ப கஷ்டம் அவரோடது. திடீர்னு வந்து செட்ல வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க. அங்க எழுதியிருக்கிற டைலாக் வேறையா இருக்கும். இவங்க செட்ல வந்துட்டு ஒண்ணு பேசுவாங்க. அத வந்து நம்ம புரிஞ்சுகிட்டு அந்த கவர் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணோம். அது வந்து எங்க ஷோபாக்கு வந்து கோவை சரளா மேம் அந்த இது சொல்லியிருந்தாங்க. இது வந்து இப்படி ஒரு திடீர்னு வந்து அங்க ஸ்பாட்ல வந்து என்னன்னு பேசுவாங்க. நீ அத வாங்கிட்டு பேசினா பிக்கப் ஆயிடும் உனக்குன்னு அந்த ஐடியா குடுத்தது சரளா மேம். ஓ அக்கா அவங்க தான் குடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு பழக்கம் உண்டா அவங்களோட? என் சிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் வந்து என்ன மாதிரி அவ வருவான்னு நான் நினைச்சேனே, என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. வணக்கம் தமிழா ஒரு பேட்டியிலயும் அவங்க அத சொல்லியிருந்தாங்க. அக்காவும் அத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அக்காவும் வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு சொன்னாங்க. அம்மாகிட்டயே சொன்னாங்க. எந்த ஒரு இதுனாலும் அடுத்த பொண்ணு நான் இருக்கேன்க்கா. அம்மா நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவும் அக்கா இருந்தாங்க. அந்த மாரி. அப்ப அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த இது நீ புடிச்சு இப்படி பேசிட்டீன்னா, அவருக்கு வந்து இதாயிடும். அந்த இது வந்து உங்களுக்கு காமெடி வந்து மேட்ச் ஆயிடும் அப்படின்னு அக்கா சொன்ன ஐடியா தான் எங்க சிஸ்டர் அத பண்ணி ஃபாலோ பண்ணது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த படங்கள் அடுத்துனா அவர் வந்து ஷோபா தான் சொல்லுவாரு. ஏன்னா அந்த அந்த காம்பினேஷன் எனக்கு காம்பினேஷன் தெரிஞ்சு கரெக்ட்டா இருக்கும். பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆயிடும். ஏன்னா நான் கேட்கணும்னு நினைச்சது இப்ப கோவை சரளா மேம்க்கு பிறகு வடிவேல் சாரோடைய நிறைய காம்பினேஷன் நடிச்சது வந்து சோபனா மேம் தான். ஆமா. ஏன்னா அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும் அப்பதான் ஆமா. வந்து அது பாக்குற எங்களுக்கு வந்துட்டு சூப்பரா இருக்கு இவங்க ஏன்னா ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுன்றது அதுக்கான விடையை நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து வடிவேல் சார் வந்து ஆன் ஸ்பாட்ல நிறைய விஷயங்கள் ஆமா. பண்ணுவாங்க. திடீர்னு டயலாக் பேப்பர்ல சொல்லுவாங்க. இல்லாததை பேசுவாங்கன்னு ஆமா. சொல்லுவாங்க. டயலாக் திடீர்னு சொல்லுவாங்க. எப்படி அதெல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு ஷோபாக்கு வந்து பண்றதுல எப்படி அதெல்லாம் சமாளிப்போம். கிடையாது சார். ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுட்டு தான் பேசுவாங்க. அவர் வந்த உடனே சொல்வார், "ஷோபா இந்த மாரி நான் அந்த டயலாக் இப்படி நான் பண்றேன்ப்பா. இத நீ வந்து மைண்ட்ல வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அங்க வந்துட்டா டயலாக்கே பார்த்தீங்கன்னா, மேல அண்ணாந்து பார்க்குற மாரி தான் இருக்கும் டயலாக்கு. "என்னடா சத்தம் அங்க? நான் பேசிட்டு இருக்கிறேன் மாமான்னு" இவர் தான் அங்க டயலாக் விடுவாங்க. ஓகே. அது வந்து திடீர்னு தான் அங்க வந்து இதாகும். அதான் சொல்லுவா, இவர் பண்றது போதே யோசிக்க வேண்டியதா இருக்கு. திடீர்னு வந்து டயலாக்க சொல்லிடுறாரு சாரு. எனக்கு வந்து அது இது பண்ண ஆனா வந்து பேசிட்டேன்க்கா. ரொம்ப சார்ட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, அது எந்த நேரம் ஏன்னா காமெடியில பேர் தட்டிட்டு போயிடுவாங்க சார். ஆமா ஆமா ஆமா. அவர் வந்து மிஞ்ச முடியாது. என்ன ஒரு இதுனாலும் அந்த அந்த இடத்தையே வந்து காமெடி ஆக்கி அந்த சிரிப்பு அங்க வந்துடும். அதனால அவர் கூட பண்ற எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்களாம். அது என் சிஸ்டர் சொல்லியிருக்கா. அவர் வந்து திடீர்னு அந்த டயலாக் சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பேசணும்னா முழிக்கணும். அது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேசி வச்சுட்டு பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அவரோட பண்றது. இப்ப அந்த படம் வந்து இப்ப ஜோதிகா அவர்களுடைய அக்கா ஆமா, இப்ப அவரோட தங்கச்சி ஆமா, கணவரா சூர்யா சார் இருக்கிறாரு. ஆமா. அது ஒரு மாதிரி அது கல்யாண வீடு அந்த மாதிரி செட்டப்பே ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, முக்கியமான ரொம்ப கதாபாத்திரம் ஜாலியாவே இவங்களுக்கு. சும்மா ஒரு இருந்ததுன்னாங்க. காமெடி ட்ராக்னு இல்லாம கதைக்குள்ள இருப்பாங்க அவங்க. ஆமா, எல்லாமே. ஸோ அத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அந்த படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த மூவி. நான் பண்ணது. அதுவும் ஜோதிகா கூட நான் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேம் கூட சேர்ந்தது. அப்ப 2 பேர் கூட நல்ல நல்ல காம்பினேஷன். அது எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. 2 பேருமே நல்லாவே அந்த இதெல்லாம் எதுவுமே இல்ல. 2 பேருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க. அது ஒண்ணு இது பண்ணியிருந்தேன். அடுத்து வந்துட்டு இவங்க சிம்ரன் கூட பண்ணியிருந்தாங்க படம். பரத்து அதே வடிவேல் சார் கூட தான் பண்ணியிருந்தேன். அதுவும் சிம்ரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா அந்த மேமும் ரொம்ப நல்ல க்ளோஸு. அவங்களும் நல்லா பேசுவாங்க. அதான் சொல்றாங்க. அது வந்து ஒரு அந்த இது ஈகோவே யார்ட்டயும் இல்ல அக்கா. ரொம்ப நல்லா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சுந்தர் சி சார் படத்துலயும் நகரம் படத்துல ஆமா. அந்த அந்த காமெடியும். காமெடியுமே ரொம்ப ரொம்ப ஆமா. ஃபேமஸான அது சுந்தர் சி சார் வந்து மிராண்டா இது பார்த்து லுல்லு சபாலாம் பார்த்து தான் உங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, திருமுருகன் சார் எல்லாருமே வந்து ஃபேன் தான் சொல்லுவாங்க. உங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு மேம். எங்களுக்கு இந்த படம் பண்ணி குடுங்க அப்படின்னு. அந்த இதில வந்து அவங்களும் அது பண்ணாங்க. கடைசியில வந்துட்டு இதுதான் காஞ்சனா
இதில் லாரன்ஸ் சார் வந்து இவங்களோட காமெடி பிடிச்சி அடுத்து காஞ்சனா வந்து பண்ணாங்க. அந்த சமயம் தான் இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்போ இவங்க வந்து என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு தேவதர்ஷினியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் மூலிமா இப்போ சரளா மேமே கேட்டாங்க, ஏன்டி சோபா அப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு இதாக இருக்குது, அதனால என்னால் முடியல. அடுத்து தான் அதில் தேவதர்ஷினி மேம். அந்த காம்பினேஷன் மாமியார் மருமகள் இருக்க வேண்டியது. ஆமாம், என் சிஸ்டருக்கு தான் சரளா வந்திருந்தது. மேமும் சோபா ஆமாம், என் சிஸ்டருக்கு தான் வந்திருந்தது. சரளா மேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் சாரும் வந்து பேசினாங்க, போயிருந்தாங்க, இவங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால என்னால் முடியல, த்ரோட் எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எப்பவும் விரதம் 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 ரொம்ப முருகர் பக்தை, அதனால சாப்பிட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் எம்டி ஸ்டொமக்ல தான் இருப்பா. ஐயோ, போய் ஷூட்டிங் நிறைய ஆமா, நடிக்கிறாங்க, அதுல சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. டயட்டு அதெல்லாம் கிடையாது. முருகரோட இதுன்றதுனால செவ்வாய்க்கிழமை வந்துட்டா போச்சு. நாங்கெல்லாம் டென்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு வீடு கழுவி சுத்தப்படுத்தி அது அந்த அளவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த இது இருந்ததுனால சாப்பிட மாட்டாங்க எப்பவுமே. அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் கொஞ்சம் ஆயிடுச்சு. அதனால வாய்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் இதானதுனால அந்த படம் கமிட்மெண்ட் அதனால தான் எடுக்க முடியல. அந்த படம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு அதில் தான் அவங்க இதானது. அப்புறம் தான் தேவதர்ஷினி மேம் அதில் வந்தாங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, தேவதர்ஷினியும் ஆரம்ப என் காலத்துல சிஸ்டர். இருந்தேவா? ஆமா, ஆரம்ப காலத்துல. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அதே மின்மின் ஆமா, பொங்கல்ல வந்து அவங்க அவங்க மர்ம தேசம்ல மர்மதேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அப்போ ஜெயா டிவில ஏதோ ஒரு சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அப்பத்துல இருந்து இவங்க எல்லாமே அந்த விழுதுகள் சீரியல் பண்ணும்போதுல இருந்தே தீபா வெங்கட் இவங்க எல்லாமே ஒரே அந்த இதுதான், செட்டு தான். அவங்களும் அப்ப சீரியல்ஸ் ஆமா, நடிச்சிட்டு இருந்தாங்க. சீரியல் நடிச்சு அப்புறம் தான் அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் Correct. ஆனாங்க. அது எல்லாமே இவங்க சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே சேம் ஒரே அந்த இதுதான், எல்லாம் ஒண்ணா தான் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அதுல தேவதர்ஷினி இவங்க எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வடிவேல் சாரோட நடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து விவேக் சாரோடையுமே படம் ஆமா, படம் பண்ணியிருக்காங்க. I think குரு என்னால் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. வேறு சில படங்கள் நடிச்சிருக்காங்களா விவேக் சாரோட? இல்ல, அந்த ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃபர் நிறைய வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அதில் ஒரு இது என்ன ஒன்று இதாச்சுன்னா, வடிவேல் சார் கூட படம் வந்து பண்ண ஆரம்பிச்சோன்னா, இது வடிவேல் ஆர்டிஸ்ட் அவங்களோட ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு அந்த இது camp வந்து தனியா ஆமா, அந்த அது நேம் வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வேற இது வந்து பண்ணுனா கூட விவேக் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்களோட சேர்ந்து செய்யும்போது அந்த காமெடி வந்து ஒரு ட்ராக் வந்து செட் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் வரத்துக்கு வந்து அது வந்து ஒரு இதுவே நேமே வந்து வடிவேலோட பேர் இவங்கன்ற மாதிரி அந்த ஆள் அப்படின்ற மாதிரி அது வந்துடுது. அதனால் நீங்கள் வந்து அது செய்யணுன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க முதல்ல சாரை. ஆனால் வடிவேல் சார் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க, எது வேணாலும் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த இது ஒன்று தான் பண்ணாங்க அவங்களோட விவேக் சாரோட. விவேக் சார் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு. நானும் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். வந்திருக்காங்க. இல்ல மறைவுக்கு சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. முன்னாடியே இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கள் சிஸ்டர் வீடு கோட்டூர்புரம் அவங்க இருக்கும்போது அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. வந்திருக்காங்க, சார் வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க ஒய்ஃபு பசங்க பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லாவே தெரியும். லுல்லு சபால ஜோடியா நடிச்ச மாதிரி சந்தானம் அண்ணன் வந்து படங்களுக்கு வந்த அப்புறம் ஆமா, அவரோட யுவன் யுவதி நடிச்சிருக்காங்க. படம் பண்ணாங்க அவங்களோட. அப்புறம் அந்த படம் பண்ணும்போதும் நல்ல ஒரு இது, அந்த இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த காம்பினேஷனும் அதுவும் நிறைய பண்ணாங்க. அப்புறம் சிறுத்தையில வந்து கார்த்தி சார் நடிச்சிருப்பாங்க. ஆமா, பட் ஆனா நடிச்சிருப்பாங்க. இவருக்கு காம்பினேஷன் இருக்காது. ஆமா, இருப்பாரு, சீன்ல இருப்பாரு. ஆமா, ஆனா ஆமா. டயலாக் வந்து பார்த்தா அப்போ கார்த்தி வந்து சார் என்னன்னா அதுல நிறைய சீன் இருந்தது. அப்போ இவங்க வந்து ஒய்ஜி மகேந்திரன் அவங்களோட சீரியல் வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்வி சேகரோடது ஒய்ஜி மகேந்திரன். அதனால என்னாச்சு, கால் ஷீட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால இவங்களால அந்த சிறுத்தையில மேற்கொண்டு பண்ண முடியல. இங்கே வந்து இவங்களுக்கு அந்த சமயம் பாம்பேயில் எங்கேயோ ப்ரோக்ராம் இதாகிடுச்சு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால எம்டன் மகனும் அதே மாதிரி தான் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. எம்டன் மகன்லேயும் வடிவேலுக்கு பேராக தான் பண்ணியிருந்தாங்க. அது செய்துட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரோட அந்த சீரியலுக்கு கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் லாஸ்ட்ல கடையில இவங்க வந்து கடையில் எடுத்து கொடுக்குற அந்த மாதிரி மாதிரி இவங்களுக்கு அதுக்குள்ளே பாம்பேயில் வந்து 10 நாளா என்னமோ அந்த ட்ராமா அங்கே போட்டிருந்தாங்க, சார் ஒய்ஜி சார் போட்டிருந்தார். அதனால இவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு கிளம்பணுன்ற அந்த இது வந்துட்டதுனால என்னால் பண்ண முடியல சார் அப்படி திருமுருகன் சார் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, கொடுக்கவே மாட்டேன் நான். அப்புறம் வந்து கெஞ்சி அதுக்கப்புறம் தான் அந்த பெர்மிஷன் கிடச்சி அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு ஓடுச்சு.
அந்த இல்ல மாதிரிலாம். ஏன்னா இப்பதான் அது புரியுது. ஏன்னா ஆமா. அந்த படத்துல அந்த மனைவின்ற கதாபாத்திரம் ஆமா. கொஞ்சமா தான் கொஞ்சமா தான் இருக்கும். அது ஆமா. அவங்க மேரேஜ் எல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த கடையோட இது ஒரு இதுவே வச்சிருந்த சீக்வன்ஸே இருந்திருக்கு. ஆமா, நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. இவங்களால அது பண்ண முடியல. அதனால இவங்க அந்த இதுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அங்க கிளம்பிட்டாங்க. சிறுத்தை படமும் ரொம்ப அந்த அந்த ஆமா டயலாக்குமே வந்து சார். அது ரொம்ப கூட ரொம்ப ஃபேமஸ் அது இல்லையா? நல்ல குடும்பத்துல ஆமா. பிறந்த யாரும் கை வைக்க மாட்டாங்க ஆமா. அப்படின்னும்போது, அது கார்த்தி சார் அவங்க ரியாக்ட் பண்ணி நல்லா அடிக்கிறதாகட்டும். இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அஹ் அதுவும் நெறைய கன்டின்யூ வந்திருந்துச்சு. அப்பவும் இதே மாரி தான் சீரியல் இந்த ட்ராமால தான் நெறைய ட்ராமா பண்ணாங்க. இவரோடது ஒய்ஜியோடது, நம்ம எஸ்வி சேகர் சாரோடது, அப்புறம் நெறைய ட்ராமாங்கள் நெறைய செய்துட்டு ஸ்டேஜ் பிளே இருந்தது. அவங்களோட ஸ்டேஜ் தொடர்ந்து பிளே. அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. ஸ்டேஜ் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாரி இதில தான் ஒரு இதில வந்து தலைமை தாங்குனாங்க வந்துட்டு கமல் சாரும், ரஜினி சாரும் வந்து தலைமை தாங்கியிருந்தாங்க. அப்போ ஷோபாவோட ஆக்டிங் புடிச்சு 2 பேரும் அதோட சேர்ந்து ஸ்டில் எடுத்திருந்தாங்க. ஓ 2 ரஜினி சார், கமல் சார் 2 பேருமே ஆமா. சேர்ந்து. அந்த இது அது வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப அது ஒரு பொக்கிஷம் தான். ஓ வீட்ல வச்சிருக்கீங்க அந்த ஆமா போட்டோ. சார். அது வச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து 2 பேரோட நின்னெல்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு இது வேணும் இல்ல சார். பிராப்தம்னு ஒண்ணு வேணும் கண்டிப்பா. அந்த இது வந்து என் சிஸ்டருக்கு நெறையவே லக் இருந்தது. தனுஷ் கூட சேர்ந்து ஸ்டில் எடுத்து, விஜய் கூட நெறைய அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் நெறைய எடுப்பா. நான் சொல்லுவேன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மெமரி தெரியுமா? ஆனா அது அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியாது. நான் சொல்லுவேன் இதெல்லாம் எவ்வளோ மெமரி தெரியுமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நின்னு எடுக்கிறதுன்னு. அட போக்கா அவங்க வந்து நின்னு புடிச்சாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தாங்க. குடுத்தாங்க. இந்த வேணா வச்சுக்கோ. அந்த மாரி நான் வச்சிருக்கேன். அவங்களோட மறைவு வந்து எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். தமிழ் திரையுலகத்துல, இல்ல ரசிகர்கள் எல்லாருக்குமே. நெறைய வதந்திகள், நெறைய செய்திகள் வந்துட்டே இருந்தது. ஆமா சொன்ன மாரி சார். இங்க உடல்நிலை இப்ப நீங்களே சொன்னீங்க வந்து த்ரோட் பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு அதனால நான் அப்படின்னாங்க. ஃபீல் பண்ணது என்னென்னவோ எழுதுனாங்க. என்னென்னவோ இதெல்லாம் வந்திருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு வடிவேல் சார் கூடலாம் வச்செல்லாம் பேசியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்ன்னா அப்படிதான் எழுதுவாங்களா? கேவலமா தான் எழுதுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்காதா? அவங்களுக்கு இஷ்யூ இருக்காதா? அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வராதா? அவங்களுக்கு நோய் நொடிலாம் வராதா? அது ஏன் இந்த மாரி எழுதுறாங்க? இந்த மாரி இது அப்ப அம்மா சொன்னாங்க, "அது அப்படிதான் எழுதுவாங்க. அது வந்து நீ எதுவும் கண்டுக்கிடாத. நீ ஏன் அதெல்லாம் போட்டு இது ம். பண்ணிக்கிற?" ம். ஏன்னா அம்மாவும் வந்து வெளியில எங்கேயுமே போல. அம்மாவும் ஆர்டிஸ்ட்டு. அம்மாவும் அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில போக முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னாச்சு? எதனாலக்கா இந்த மாரி பண்ணா? ஏன் இப்படி செய்தா? என்ன நீங்க சொன்னீங்க? நீங்க ஏன் இந்த மாரி பண்ணீங்க?" அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சோனே எங்க அம்மாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அதனால தான் திட்டவே ஆரம்பிச்சது. "நீ இந்த மாரி பண்ணதுனால தானே என்னையெல்லாம் கேட்குறாங்க." எங்க அம்மா டோட்டலா எல்லா இடமும் எங்க நடிகர் சங்கத்துல அம்மா மெம்பரு, டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எந்த இதுக்கும் போல. ராதா ரவி சார்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா, எங்க அம்மா எங்கேயுமே போகாம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியே அந்த வீட்ல ஒரு 10 இயர்ஸ் அப்படியே தான் இருந்தாங்க. என் சிஸ்டர் இறந்து அந்த ஃபுல்லா எங்கேயுமே போல. வெளிய எங்கேயுமே போல. எங்கேயுமே போல. அங்கருந்து நேரா எங்க வீட்டுக்கு வருவாங்க. இங்க வந்தா நேரா அங்க போவாங்க. "ஏம்மா?" தனியா தான் இருந்தாங்களா அவங்க? ஆமா. தனியா தான் இருந்தாங்க. என் கூட வந்து இருங்கன்னா, "இல்ல வேண்டாம். நான் சோபா இறந்த இது நான் இங்கேயே இருக்கிறேன்." ஓ அதே அதே தைரியமா வீட்ல. ஆமா. தைரியமா எங்க அம்மா யாருமே மேல வர பயப்படுவாங்க. மேல மேல கூட ஏறி வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு புரளி மாரி கிளப்பிட்டாங்க. சோபா அங்க நிக்கிது, இங்க நிக்கிதுன்னுலாம் சொல்லி புரளி கிளப்புனாங்களா, அதனால யாருமே மேல வரமாட்டாங்க. எங்க அம்மா வந்து அதுவே எங்க அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பாவே இருந்தது. ம்ஹ்ம். ஏன்னா அந்த இடத்துல வந்து யாரும் வரமாட்டாங்க. எதுவும் இது பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா மட்டும் தைரியமா சும்மா சொல்லக்கூடாது. தைரியமா இறங்கி அம்மா கடைக்கு போறது எல்லாமே போல்டன் லேடி எங்க அம்மா. அதெல்லாம் ஒண்ணும் அப்புறம் நானும் வந்து பார்த்துட்டு போவேன். நானும் அங்க ஸ்டே பண்ணேன். அப்ப கேட்டேன், "எதுக்கும்மா இப்படின்னா?" "நீ வேற இங்க என்னென்னமோ சொல்றாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கலடி. என் பொண்ணு என் கூட துணையா இருக்கா. அதனால நான் பயப்படல." எனக்கு வந்து இந்த இதுல அம்மா வந்து சாவலும் அங்க தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு உடல்ல என்ன பிரச்சனை இருந்தது மேம்? அம்மாக்கு யாரு இல்ல சோபனா சிஸ்டருக்கு. அவர்களுக்கு கேட்கிறேன் நானு. அவளுக்கு வந்துட்டு இந்த வயிறு வந்து இந்த பட்னி இருந்ததுனால, அது வந்து சுருக்கம் மாதிரி குடுத்துருச்சு ஃபுல்லா. அதனால அவளுக்கு வந்து எந்த ஃபுட்டும் போகல. எது ஒண்ணுமே அவளால சாப்பிட முடியல. அது ஒண்ணு. அல்சர் மாரி ஃபார்ம் ஆயிருந்தது. அது வந்து அந்த அல்சருக்கு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு ஜெலுசல் சாப்பிடுவா, சரியாயிடும். ஆனா அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடெல்லாம் எப்ப பாரு எனி டைம் டீ தான் நெறைய சாப்பிடுவா. ம்ஹ்ம். அந்த பித்தம் வேற ஆயிடுச்சுங்களா, அதனால வாமிட்டிங் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் நாங்க வந்து டாக்டர்ட்ட போலாம் வான்னா, அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க, எங்க பக்கத்திலேயே கைலாஷன் அவரு தான் இருந்தாங்க. அவங்க தான் வீட்டுக்கு வந்து பார்த்தது. அவங்க வந்து சொன்னாங்க, "இப்படி பட்னி இருந்து ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு கொண்டு வந்துட்டியேம்மான்னா." "இல்ல எனக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் வேண்டாம் எதுவும். நீங்க டேப்லெட் மட்டும் எனக்கு குடுங்கன்னு." அப்புறம் நார்மல் டேப்லெட் தான் குடுத்துருந்தாங்க. அதுல அவளுக்கு இந்த புண்ணு ஆயிட்டதுனால அவளோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிருந்தது.
அதனால அவளால டப்பிங் பண்ணிட்டு இருந்தால டப்பிங்லாம் பண்ண முடியல. அதுக்கு தான் அவ வந்து சொன்னா, அதுக்கு தான் அந்த காஞ்சனா படம்லாம் என்னால பண்ண தேவதர்ஷினி முடியல. அவர்கள். உடம்பு முடியாத நிலைமையிலயும் ஸ்டேஜ் ப்ரோக்ராமு இவரோடது ஒய்ஜி மகேந்திரன் சார்து பண்ணிட்டு தான் இருந்தா. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட முடியாம அந்த ஒரு மாரி சோர்வா, டயர்டா இருக்கும்போது அங்கிளே அனுப்பிருவாங்களாம். "ஏன் நீ இந்த மாரி பண்ற?" அப்படின்னு. அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இந்த விரதம் கன்டின்யூ பண்ணிருந்துட்டு இருந்தது. எப்பா. சாப்பிடாம. அது அப்புறம் இந்த இது வந்துட்டு சனிக்கிழமை வந்து அவ வந்து பாண்டிச்சேரி மதர் ரொம்ப கும்பிடுவா. அவங்களுக்காக சாட்டர்டே ஃபுல்லா இது இந்த இங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஃபுல்லா இருந்தான்னா, ஃப்ர ச இது சாட்டர்டே ஃபுல்லா ஒரு விரதம். இந்த மாரி எப்ப பாரு ஏன்னா ராகவேந்திராக்கு சட்டுன்னு விரதம் இருப்பா. திடீர்னு பார்த்தா இங்க எதுக்கு விரதம். ஆனா நீங்க அப்படியே யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க அத. ஏன்னா இடையில இப்ப பயங்கர கோவம் வரும். சில செய்திகள் சொன்ன மாரி இப்ப அவங்களுக்கு சிக்கன் குனியா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல அந்த ஆமா உடல் இருந்தது. இருந்தது. சிக்கன் குனியா இருந்தது. மூட்டு வலி, மூட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கே 2 டைம்ஸ் வந்திருந்தது சிக்கன் குனியா. ம். அந்த எஃபெக்ட் அவளுக்கும் இருந்துச்சு. அந்த நடக்க முடியல, ரொம்ப பெயின், ஃபீவரிஷ் இதெல்லாம் இருந்தது. இப்போ உடம்பு சரியில்ல நம்மளால ஏன்னா நம்ம இந்த மாதிரி தற்கொலைகள் பார்த்துருக்குறோம். உடம்பு ரொம்ப முடியாம போச்சுன்னா வந்து இந்த பெயினை தாங்க முடியல, இந்த வலியை தாங்க முடியல, அதுக்கு இறந்துடலாம் அப்படின்னு இந்த மாதிரி தற்கொலைகள் பார்த்துருக்கோம். ஆனா சோபனா அவர்களோட முடிவு வந்து உடம்பு அந்த வலி தாங்க முடியல அப்படின்றது அது தாங்க. இருந்தது. பெயின் இருந்துச்சு. ஒரு ரீசன் அதனால கூட இருக்கலாம். பெயினு ரொம்ப தாங்க முடியல. ஆனா சொல்லுவா, எப்ப பார்த்தாலும் ரொம்ப வலிக்குது எனக்கு. என்னால முடியலக்கா. பேச முடியல. ரொம்ப எனக்கு வந்து அது டென்ஷன் ஆகுது பெயின்னால. அப்படின்னு. அப்ப என்னோட பையன் வந்து கொஞ்சம் சின்ன ஏஜுங்களா. ம், ம். அவன் என்ன சொல்லுவான்னா, நீட்டா படுத்துட்டு மிதிக்க சொல்லுவா. நான் சொல்லுவேன், "ஏய் குரு மிதிச்சு எதனா காலுக்கு எதனா ஆக போதுடின்னா." "இல்லக்கா, அவன் மிதிச்சாலே எனக்கு அதுவே வந்து சுகமா இருக்குதுன்னு." ஏறி தான் மிதிக்க சொல்லுவா. கைய அமுக்கலாம் சொல்ல மாட்டா. ஏறி நான் சொன்னேன், "அது வெயிட் தாங்காதுடி. என்ன இந்த மாரி பண்ற? இடுப்பு மேல ஏறி மிதிம்பா." நான் சொல்லுவேன், இடுப்பு எலும்பு எதனா "அட போக்கா அந்த வலியில அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. நீ மிதிப்பான்னா." அவனும் பயந்து தான் செய்வான். லாஸ்ட்ல என் டாக்டரே கூப்பிட்டு மிதிக்க சொன்னான். "எனக்கு வலிக்குது." நான் கேட்டேன், "என்ன உனக்கு இப்படி ஒரு பெயினுன்னா?" "தெரியலக்கா என்னான்னுட்டு என்னால நடக்க முடியல." அப்படியே ஸ்டக் ஆயி நின்னுக்கும் அந்த காலு. அதுக்கப்புறம் அடி எடுத்து வைக்கணும்னா என்னோட சன்ன கூப்பிடுவா. புடிச்சிட்டு தான் அந்த கால எடுத்து வைப்பா. நான் கேட்டேன், ம். "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னா, "சிக்கன் குனியா வந்ததுலேருந்து எனக்கு என்னமோ ஆயிருச்சுன்னுட்டு சொல்லிட்டு இருந்தது." ஆனா ஒண்ணும் உடம்புல இல்ல. இவ்வளவு இருந்தாலும் அது விரதத்தை விடாம அதை பத்தி ஆமா. அவங்க இது பண்ணல. அதுலயும் இந்த விரதம் கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அவங்க அதான் இறக்கும்போது ஒருத்தர் ஒண்ணு சொல்ட்டாங்கன்னா, அத புடிச்சுக்குவா. அந்த புரியுது. விரதம்னா, அந்த சாமின்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அந்த மாரி. திருமணம் எனும் இனிய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.